வெல்கம் பேக் கைஸ். இன்னைக்கு நம்ம கிட்ட ஒரு பட்ஜெட் சாம்சங் ஃபோன் தான் இருக்கு. சாம்சங் கேலக்ஸி F12 தான் இருக்கு. ஜென்ரலாக சாம்சங்கோட பட்ஜெட் ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்க ஸ்பெக்ஸுக்கும் ப்ரைஸ்க்குமே சம்மந்தமே இருக்காது. இந்த ஃபோனும் அப்படி தானா இல்லை இந்த ஃபோன் நல்லா இருக்காங்கிறது வந்து நம்ம இன்னைக்கு எப்படி இருக்குது நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். பின்னாடி என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதோட கீ ஃபீச்சர்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. 6000 mAh பேட்டரி, 15 watts ஃபாஸ்ட் சார்ஜிங், குவாட் கேமரா, அப்புறம் இன்ஃபினிட்டி வி டிஸ்பிளேன்னு வந்து கொடுத்துருக்காங்க. வேறு எதுவும் பெருசாக கொடுக்கல. கீழே பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் வந்து 13,000 ரூபான்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவ்வளோலாம் கிடையாது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 11,000 ரூபா தான். நம்மக்கிட்ட இருக்க வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 4GB RAM + 64GB தான் நம்மக்கிட்ட இருக்குது. மேலே எதுவுமே பெருசாக கொடுக்கல. அதான் இந்த சொன்னேன்ல 4GB RAM + 64GB தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கலர் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட பிளாக் கலர் தான் இருக்குது. இதை இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து ஒரு குட்டி பாக்ஸ் இருக்குது. இந்த குட்டி பாக்ஸில் தான் நமக்கு வந்து சிம் இஜெக்டர் டூலும் பேப்பர் ஒர்க்ஸும் இருக்கும். கேஸ் கொடுக்கல. பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து குவிக் ஸ்டார்ட் கைடு ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் வேறு பார்த்தீங்கன்னா இங்கே ரீஜனல் லாக் கைடுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. வாரண்டி கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். இங்கே எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபோன் வந்துருச்சு. ஃபோன் எடுத்து இப்போதைக்கு சைடில் வச்சுக்கிறேன். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 15 watts சார்ஜர், 9 volts 1.67 amps 15 watts சார்ஜர், அப்புறம் டைப் சி கேபிள் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இதோட சீலை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபோன் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இதோட வெயிட் தான் ஃபீல் ஆச்சு. கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. சரி, ஓகே கைஸ், இந்த ஃபோனை செட்டப் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன்ட். ஸோ கைஸ், இந்த ஃபோனை செட்டப் பண்ணியாச்சு. இந்த ஃபோன் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த வீடியோட ஸ்பான்சர்ஸ் பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம வீடியோக்கு ஸ்பான்சர் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா A2Z மொபைல். A2Z மொபைல் கரூர்லேயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இங்கே எல்லா மொபைல் பிராண்ட்ஸ்க்கும் லைவ் டெமோ இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்க வீக்லி ஆஃபர்ஸ், டிஃப்ரெண்ட்டான ஆஃபர்ஸ் வந்து தராங்க. ஸோ அடுத்து ஏதாவது மொபைல் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக A2Z மொபைல் ட்ரை பண்ணி பாருங்கள். இவங்களோட அட்ரஸும் கான்டாக்ட் நம்பரும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஃபோனோட டிசைன் பற்றி பார்ப்போம். இந்த ஃபோனோட டிசைன் பார்த்திங்கன்னா ரொம்ப யூனிக்காக இருக்குது. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் இந்த ஃபோனோட டிசைன் பார்க்குறதுக்கு அப்படியே என்னோட S9+ அஃபீஷியல் ரகட் கேஸ் மாதிரி இருக்குது. அதே மாதிரி இதில் பார்த்திங்கன்னா வந்து டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிசைனில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா இந்த ஃபோன் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பிளாஸ்டிக்கில் செஞ்ச ஃபோன் தான். ஜென்ரலாக இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வர பிளாஸ்டிக் ஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிளாசி பிளாஸ்டிக் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த கிளாசி பிளாஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சீக்கிரமாக ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மெஜர்ஸும் ஸ்க்ராச்சஸ் ஆகிடும். இதில் அந்த வித பிரச்சனையுமே இல்லை. சூப்பராக இருக்குது. அப்புறம் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சாம்சங் பிராண்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் அதோட கேமரா மாடியூலும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பம்ப் வந்து சுத்தமாகவே இல்லை. அதனால் இப்படி டேபிளில் வச்சு யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து கேமரா வாபிள் வந்து சுத்தமாக ஆகாது. ஆனால் இன்னொரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ்னா இதோட திக்னஸ் தான் கொஞ்சம் ரொம்பவுமே திக்காக இருக்குது. கிட்டத்தட்ட 10 mmன்னு சொல்லலாம். இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா 9.7 mm. வெயிட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டாப் ஹெவியாக இருக்குது. இதோட வெயிட் வந்து 221 grams. இந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் நீங்கள் தாண்டிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த டிசைனில் வந்து எந்த குறையுமே இருக்காது. ஒரு கலர்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து 3 டிஃப்ரெண்ட் கலரில் வந்து அவைலபிளாக இருக்குது. பிளாக், ப்ளூ அண்ட் க்ரீன். அப்புறம் இதோட பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் இங்கே இருக்குது, நம்ம பார்த்துக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது, மைக்ரோஃபோன் இருக்குது, டைப் சி போர்ட் இருக்குது, ஸ்பீக்கர் இருக்குது. அப்புறம் லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பவர் பட்டன் ப்ளஸ் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ரெண்டுமே எம்பெடடாகவே இருக்குது. அப்புறம் மேலே வந்து நமக்கு வந்து வால்யூம் கீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு எதுவுமே இல்லை, சிம் ட்ரே தான் வந்து கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்னொரு மைக்ரோஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சிம் ட்ரே வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். டெடிகேட்டட் கொடுத்துருக்காங்களா இல்லை வந்து ஒரே ஒரு ஹைப்ரிட் ஸ்லாட் கொடுத்துருக்காங்கன்னா நம்ம பார்த்துடலாம். ஸோ நமக்கு வந்து டெடிகேட்டட் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் பிரச்சனை இல்லை. 2 சிம் ப்ளஸ் மெமரி கார்டு போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். முன்னாடி டிசைன் வரையில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து டியூ ட்ராப்லாம் வச்சிருக்கு. அப்புறம் சின் சைஸ் வந்து பெருசாக இருக்குது. பட் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வர எல்லா ஃபோன்ஸோட சின்னுமே பெருசாக தான் இருக்கும். இதோட டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா 6.5 inch. இதோட LCD ஸ்க்ரீன் தான். இதோட ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா HD+ தான். ஃபுல் HD+ கொடுத்து தான் நடந்திருக்கும். இந்த ஸ்க்ரீனில் வந்து ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா நமக்கு பார்த்தீங்கன்னா 90 Hzக்கான சப்போர்ட் வந்து கொடுத்துட்டாங்க. மோஷன் ஸ்மூத்னஸ் இங்கே பார்த்தீங்கன்னா அடாப்டிவில் இருக்குது. அடாப்டிவில் தான் வந்து 90 Hz. அது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா ஐ கம்ஃபர்ட் ஷீல்டுன்னு ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. இந்த ஐ கம்ஃபர்ட் ஷீல்டு ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா S21 சீரீஸ்லேருந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்த ஃபோனோட திக்னஸ் வச்சே சொல்லிடுறேன். இந்த ஃபோனில் வந்து பெரிய பேட்டரி இருக்குன்னு. இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா 6000 mAh பெரிய பேட்டரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து பாக்ஸ்லேயே வந்து 15 watts ஃபாஸ்ட் சார்ஜருமே கொடுத்துட்டாங்க. இந்த 15 watts ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து ரொம்ப ஸ்பீடாலாம் இந்த ஃபோனை வந்து சார்ஜ் பண்ணது. ஓரளவு ரீசனபிள் ஸ்பீடில் தான் வந்து சார்ஜ் பண்ணும். அதுவே நமக்கு வந்து போதும் தான் நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனோட சிப்செட் பார்த்தீங்கன்னா 8 nm ஃபேப்ரிகேஷனில் செஞ்சனால அந்த சிப்செட் வந்து கொஞ்சம் பவர் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அதனால் பேட்டரி லைஃப் வந்து நல்லாயிருக்கும் நம்ம வந்து சொல்லலாம்.
அடுத்து இந்த ஃபோனோட சிப்செட் பற்றி பார்ப்போம். இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா Exynos 850 சிப்செட் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த Exynos 850 சிப்செட் வந்து ஒரு நல்ல சிப்செட்டாக இல்லை ஒரு மொக்க சிப்செட்டாக நல்லா கண்டுபிடிக்க முடியல. ஒரு சில பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா இந்த Exynos 850 வந்து சூப்பராக பண்ணியிருக்கு. பட் இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மொக்கையாக பண்ணியிருக்கு. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இதே ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இருக்கிற மற்ற ஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒன்று Snapdragon 662 யூஸ் பண்ணாங்க, அப்படி இல்லைனா மீடியாடெக்கோட Helio G80 சிப்செட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த 3 சிப்செட்டுக்கு ஒரு கம்பேரிசன் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த 3 சிப்செட்டோட ஃபேப்ரிகேஷன் வரையில் பார்த்தீங்கன்னா Exynosக்கு ஒரு செம லீட் இருக்குது. இந்த Exynos பார்த்தீங்கன்னா வெறும் 8 nm வந்து செஞ்சுருக்காங்க. வேறு Snapdragon பார்த்தீங்கன்னா 11 nm, அப்புறம் மீடியாடெக் வந்து 12 nm வந்து செஞ்சுருக்காங்க. ஸோ கைஸ் இந்த ஃபேப்ரிகேஷன் கம்மியாக இருந்தால் தான் நமக்கு வந்து பெட்டராக இருக்கும். ஸோ கம்மியாக நமக்கு வந்து பவர் எஃபிஷியண்ட்டாக இருக்கும், அதே சமயத்தில் ஹீட்டும் வந்து நல்லா டிசிபேட் பண்ணும். ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா வந்து Exynos வந்து ஒரு செம லீட் எடுத்திருக்கு. பட் பிரச்சனை எங்கேருந்து வருதுன்னா, இதில் யூஸ் பண்ணியிருக்க சிபியூவோட ப்ரைமரி கோரில் இருந்து தான் Cortex A55 தான் வந்து இவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. Cortex A55 பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக எல்லாருமே பவர் எஃபிஷியன்சிக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க, ப்ரைமரி கோரை யூஸ் பண்ண மாட்டாங்க. அதனால் அதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சுமாராக தான் இருக்கும். பட் வேறஸ் மீடியாடெக் பார்த்தீங்கன்னா Cortex A75 யூஸ் பண்ணியிருக்காங்க. Snapdragon 662 பார்த்தீங்கன்னா Cortex A73 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 2 சிப்செட்டுக்கு பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ இன்னுமே நான் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை. அதனால் நான் என்ன பண்ணேன்னா, இந்த ஃபோனில் வந்து Geekbench 5 வந்து இன்ஸ்டால் பண்ணேன். இதோட ஸ்கோர்ஸ் பாருங்கள் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சிங்கிள் கோர் ஸ்கோர்ஸ் வந்து கம்பேரிசனுமே போட்டிருக்காங்க. Redmi Note 7ஓடையுமே ரொம்ப கம்மியாக இருக்குது. Redmi Note 7லாம் பார்த்தீங்கன்னா 2 வருஷம் பழைய ஃபோன். மல்டி கோரும் பார்த்தீங்கன்னா Redmi Note 7ஓட ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த சிப்செட் வந்து பர்ஃபார்மன்ஸ்க்கு ஏற்ற சிப்செட்லாம் கிடையாது. அப்புறம் ஒரு சின்ன ஃபன் கம்பேரிசன் பார்ப்போம். என்னோட OnePlus 9 Proவோட கம்பேர் பண்ணுவோம். நியாயப்படி பார்த்தா இது ரெண்டுமே கம்பேரே பண்ணக்கூடாது, பட் சும்மா பார்ப்போம். அப்புறம் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சைட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சைட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் நல்லா ஃபாஸ்ட்டாகவும் நல்லா ரிலையபிளுமாக இருக்குது. நம்ம தம் நேச்சுரலாக எங்கே ரெஸ்ட் ஆகுமோ அதே இடத்துல வந்து நமக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சைட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து நம்ம டச் பண்ணாலே போதும், ப்ரெஸ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை, உடனே அன்லாக் ஆயிடும். அடுத்து இதோட கேமராஸ் பற்றி பார்ப்போம். இதோட பிரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா 48 MP, அப்புறம் 5 MP அல்ட்ரா வைட், அப்புறம் 2 MP ஆஸ் யூஸ்வல் டெப்த் மேக்ரோ தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரான்னு வரையில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 8 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இதோட கேமரா சாம்பிள்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதோட கேமரா இன்டர்ஃபேஸ் அண்ட் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம பார்க்கலாம். நமக்கு லெஃப்ட் சைடு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட் மோட் இருக்குது. சாம்சங்கில் ஒரு பெரிய அட்வான்டேஜ்னா நம்ம போர்ட்ரேட் மோடுக்கான இன்டென்சிட்டியை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபோட்டோ இருக்குது, ஃபோட்டோவில் அல்ட்ரா வைட் இருக்குது. நமக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 10x வரைக்கும் டிஜிட்டல் ஜூம் வந்து போய்க்கலாம். ஸோ சூப்பர். வீடியோலையும் நம்ம அல்ட்ரா வைட் எடுக்க முடியுமான்னு பார்க்கலாம். வீடியோலையும் நம்மளால் அல்ட்ரா வைடில் வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ மோரில் தான் மற்ற ஆப்ஷன்ஸ் இருக்குது. மோரில் பார்த்தீங்கன்னா ப்ரோ மோட் இருக்குது, பனோரமா இருக்குது, ஃபுட் இருக்குது, மேக்ரோ இருக்குது. ஆனால் ஃபீச்சர்ஸ் இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அப்புறம் வீடியோ வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் HD 30 வரைக்கும் தான் சப்போர்ட் பண்ணும். சாஃப்ட்வேர்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து One UIயில் தான் ரன் ஆகிட்டு இருக்குது. One UI பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான UI. நமக்கு வந்து ஒன் ஹேண்ட் யூசேஜ்லாம் இந்த யூஐயில் வந்து பிரச்சனையே இருக்காது, நல்லா சூப்பராக இருக்கும். இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் இந்த யூஐ பார்த்து தான் நிறையா மேனுஃபேக்சர்ஸ் வந்து காப்பி அடித்தாங்க. அப்புறம் சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன், நமக்கு ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் தி பாக்ஸ் வந்து Android 11 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பர். அப்புறம் One UI வெர்ஷனும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3.1 தான் இருக்குது, அதுவுமே லேட்டஸ்ட் வெர்ஷன் தான். ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசிக்கு வந்துட்டோம். இந்த ஃபோனோட ப்ரைஸிங் எவ்வளோன்னு பார்த்தோம்ல. இந்த ஃபோனோட பேஸ் வேரியன்ட் 4GB RAM + 64GB ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 11,000 ரூபா. 4GB RAM + 128GB ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 12,000 ரூபா. என்ன கேட்டிங்கன்னா அந்த பேஸ் வேரியண்ட்டே வாங்கிக்கோங்க. 128GBலாம் தேவையில்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த ஃபோனில் நமக்கு வந்து ட்ரிபிள் ஸ்லாட் வந்து கொடுத்துட்டாங்க, அதனால் நம்ம வந்து மெமரி வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். அந்த ப்ரைஸ்க்கு இந்த ஃபோன் வர்த்தான்னு கேட்டிங்கன்னா, வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி இந்த சாம்சங் பட்ஜெட் ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்க ப்ரைஸுக்கும் ஸ்பெக்ஸுக்குமே சுத்தமாக சம்மந்தம் இருக்காது. பட் இந்த ஃபோன் அப்படி இல்லை, கிட்டத்தட்ட ஈக்குவலாக வந்துருச்சுன்னு சொல்லுவேன். இதோட கேமராஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இருக்க மற்ற காம்படிட்டர்ஸ்க்கு வந்து ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லுவேன். இதோட பேட்டரி லைஃபும் அல்டிமேட்டாக இருக்குது. இதோட டிசைனுமே சூப்பராக இருக்குது. என்ன இதோட பர்ஃபார்மன்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் சுமாராக இருக்குது காம்படிஷன் கம்பேர் பண்ணும்போது. அது மட்டும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ஃபோன் வந்து ஒரு சூப்பரான பட்ஜெட் ஃபோனாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத வந்து கமெண்ட்டில் போடுங்க. அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.